இன்னொரு புதிய நாள் தினம் தினம் பார்த்து வருகிறோம். 24 மணி நேரங்கள் நம் கையில் அள்ளி கொடுத்திருக்கிறார் பகவான். இந்த நாளையும் பகவானுடைய திவ்யமங்கள நாமத்தோடு நமக்கு ஆரம்பித்து வைத்திருக்கிறார். இது திரும்பவும் மங்கள நாளாகவே சென்று மங்கள நாளாக முடிய வேண்டும். இந்த நாளை நாம் பகவானுடைய மங்கள நாமத்தினாலும் இனிய சேவையினாலும் நிரப்ப வேண்டும். பகவானுக்காக கை காலை அசைத்தால் கூட அவர் மிகவும் நன்றியோடு இருப்பார். அவர் எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறார். இந்த பிச்சைக்காரனுக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்தார். இந்த பிச்சைக்காரனுக்காக அவர் போய் பேப்பர் வாங்கி கொண்டு வந்தார். நெகிழ்ந்து போவார். ஆக சேவை செய்யும் நாம் ஒவ்வொருவரும் நாம் செய்யும் சேவை பகவானை நெகிழ வைக்கும். அவருக்கு திருப்தியாக அதை இனிமையாக செய்ய வேண்டும் என்று நினைவில் கொண்டு அந்த சேவையை செய்ய வேண்டும். அவருடைய நாமமானது எல்லாவற்றிற்கும் மேலான இந்த சுப்ரீம் காட் என்று சொல்வோம் அல்லவா, முழு முதல் பொருள், முழுமையானது, முதன்மையானது, பரம்பொருள். அந்த நாமம் உணர்வு பூர்வமானது. அந்த நாமம்தான் நாமியின் வடிவத்தில் வந்து நம்மிடையே விளையாடியது. அந்த நாமத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருப்போம். நம்மால் முடிந்த அளவுக்கு இனிமையாக நம்முடைய சேவையை பகவானுக்கென்று நினைத்து நினைத்து செய்வோம். பகவான் இதோ இங்கே நின்று கொண்டிருக்கிறார் மூர்த்தியின் வடிவத்தில். இதை கல் என்றோ சிலை என்றோ நினைத்து விடாதீர்கள். அவ்வளவு உணர்வு பூர்வமாக இருக்கிறார், அருள் பூர்வமாக இருக்கிறார். தண்டபாணி சாஸ்திரிகள் ஒரு முறை அங்கு வந்திருந்த பொழுது அவர் எதிரே நடந்த ஒரு விஷயத்தை சொன்னார். 2 வெளிநாட்டுக்காரர்கள் பகவானிடம் வந்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்துக்கு மேலாக அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள் பகவானோடு. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு இந்திய நாடுதான் மிகவும் பிடித்திருக்கிறது. எங்களுடைய வாழ்நாட்களை இங்கேயே கழிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஏதாவது ஒரு நல்ல இடமாக சொல்லுங்கள், நாங்கள் அங்கே எங்களுடைய இந்திய வாழ்நாட்களை கழிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். உடனே பகவான் என்ன சொன்னார் தெரியுமா? ஐயோ, இந்த பிச்சைக்காரனுக்கு என்ன தெரியும்? இந்த பிச்சைக்காரனுக்கு ஒன்றுமே தெரியாது. நீங்களே யோசித்து முடிவெடுங்கள் என்று கூறிவிட்டார். அவர்கள் விடுவதா இல்லை. மறுபடியும் சிறிது நேரம் கழித்து, சுவாமி எங்களுக்கு வழிகாட்டுங்கள், தயவு செய்து சொல்லுங்கள். உடனே பகவான் சொன்னார், என்னுடைய தந்தை உங்களுக்கு வழிகாட்டுவார். நீங்கள் அங்கு ஆலோசித்து உங்களுக்கு இதமான ஒரு இடமாக எடுத்துக்கொள்ளுங்களேன். இல்லை சுவாமி, நீங்கள் தான் எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும். மறுபடியும் சிறிது நேரம் கழித்து மறுபடியும் அவர்கள் ஆரம்பித்த போது பகவான் சொன்னார், மறுபடியும் விளையாடினார். ஏன் நீங்கள் ரமணாசிரமத்திற்கு செல்லுங்கள், ஸ்ரீ அரவிந்தோ ஆசிரமத்திற்கு செல்லுங்கள். அங்கு வெளிநாட்டினர் நிறைய பேர் இருக்கிறார்கள். நீங்கள் அங்கே சென்று தங்கி உங்கள் வாழ்நாளை கழிக்கலாமே என்று சொன்னார். உடனே அவர்கள் சொன்னார்கள், சுவாமி நாங்களாகவே எதுவும் செலக்ட் பண்ணி இருப்பதற்கு எங்களுக்கு இசைவில்லை. தங்களுடைய வழிகாட்டுதலில் நாங்கள் செல்ல வேண்டும் என்று விரும்புகிறோம். தாங்கள் எல்லாம் அறிந்தவர். அவர்கள் விடவில்லை, தாங்கள் எல்லாம் அறிந்தவர், எங்களுக்கு சொல்லுங்கள் என்று சொன்ன பிறகு கடைசியாக பகவான் சொன்னார், சரி அப்படி என்றால் இந்த பிச்சைக்காரன் சொல்கிறேன், நீங்கள் கல்கத்தாவில் இருக்கும் ராமகிருஷ்ணா மட்டிலேயே உங்கள் வாழ்நாட்களை கழிக்கலாம் என்றார். உடனே அவர்கள் இருவரும் அகமகிழ்ந்து போனார்கள். அதன் பிறகு அவர்கள் சொன்னார்கள்,
சுவாமி ஒரு வாரத்துக்கு முன்பே நாங்கள் கல்கட்டாவில் ராமகிருஷ்ணா மடத்தில் தான் இருந்தோம். அங்கே எங்களுடைய எஞ்சிய வாழ்நாட்களை கழிப்பது என்ற நினைவில் நாங்கள் எழுதி கொடுத்து விட்டு வந்து விட்டோம். அங்கேயே நாங்கள் சேர்ந்து வாழ்நாட்களை முழுவதும் அங்கே கழிப்பதாக எழுதி கொடுத்து விட்டு வந்து விட்டோம். ஆனாலும் எங்களுக்கு உங்களுடைய அப்ரூவல், உங்களுடைய சம்மதமும் உங்களுடைய ஆசீர்வாதமும் தேவை என்று நினைத்தோம். அதனால்தான் இங்கே வந்து உங்களை இப்படி கேட்டோம் என்று சொல்லி விழுந்து நமஸ்கரித்தார்கள். சுவாமி நம்மிடம் இப்படி பலவிதமாய் விளையாடுவார். இன்றைக்கும் அவர் விளையாடி கொண்டிருக்கிறார். பல விதங்களில் நம்மை சோதித்து கொண்டிருக்கிறார். அந்த சோதனைகளில் எல்லாம் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று அவரிடம் பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும். அவருக்கு உகந்த மாதிரி அவருடைய சேவையை நாம் நம்மால் முடிந்தவரை இனிமையாக செய்ய வேண்டும். அவருடைய நாமத்தை எந்த ஒரு விளைவையும் எதிர்பார்க்காது, இந்த நாமத்தை சொன்னேன், எனக்கு ஏன் இது நடக்கவில்லை, நான் ஏன் மாறவில்லை என்ற கேள்விகள் எல்லாம் வேண்டாம். அந்த கேள்விகள் எழும்பாத அளவிற்கு நாம் அந்த நாமத்தை சொல்ல வேண்டும். ஒரு நாமம் கூட வீணாவதில்லை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய பங்கு அவரிடம் பிரார்த்தித்துக் கொண்டே இருப்பது, அவருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்பது, முடிந்த வரையில் மற்றவர்களை புண்படுத்தாமல், கடுமையான சொற்களை வீசாமல், சாத்வீகமாக அவருடைய சேவையை செய்து கொண்டிருப்பது அவருக்காக, அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்ற ஒரு விளைவு மட்டும்தான், ஒரு எண்ணம் மட்டும்தான் அதன் பின்னால் இருக்க வேண்டும். நான் பகவானிடம் அடிக்கடி சென்று பார்ப்பேன். இங்கே நின்று கொண்டிருக்கும் பகவானிடம் அவர் முகத்தில் சிரிப்பு இருக்கிறதா? ஏனென்றால் ஒரு முகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்தால் அவருடைய முகம் மாறி வருவதை பார்க்கிறேன். அடிக்கடி அங்கே போய் பார்த்து அவருடைய முகத்தில் ஒரு சிரிப்பு வந்தால்தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். அவரிடம் வேண்டிக் கொள்வோம், பகவான் சுயநலத்தை விட்டு மற்றவர்களுக்காக எப்பொழுதும் சேவை செய்து கொண்டிருக்கும் நன்மக்களுக்கு, தொண்டர்களுக்கு தாங்கள் பாதுகாப்பையும் எல்லாவித நலத்தையும் கூட்டுவிக்க வேண்டும். பொருளாதாரத்துக்கு ஒரு மேன்மை தர வேண்டும். தங்களுடைய திவ்ய மங்கள நாமத்தை நாங்கள் எப்பொழுதும் உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த நாமம் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை சுலபமாக்கும். எங்கள் மனதில் உள்ள அழுக்குகளை எல்லாம் அகற்றும். கோபம், பயம், துக்கம், பொறாமை, கடுமையாக பேசுதல், ஆசைகளை வளர்த்து கொண்டே போய் அவற்றை தேவையாக ஆக்கிக் கொள்ளுதல், இவையெல்லாம் நம்மிடமிருந்து அகல வேண்டுமானால் இந்த நாமம் என்னும் சோப்பை போட்டு தேய்த்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய நாக்கிலே நாமம் என்ற தீபத்தை ஏற்றி வைத்தோமானால் உள்ளே இருக்கும் இருட்டெல்லாம் அகலும் என்று பகவான் சொல்லியிருக்கிறார். அவரிடம் மீண்டும் வேண்டிக் கொள்வோம். தங்கள் கைகளில் மட்டுமே நாங்கள் சிறந்த கருவியாக இருக்க வேண்டும். மாயையின் கைகளில் நாங்கள் பிடிபட்டு விடக்கூடாது. எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக நாங்கள் செய்து வர வேண்டும். எல்லாவற்றிற்கு மேல் அந்த பேரானந்த பெருநிலை கிட்டுவதற்கு எங்கள் மனம் முற்றிலும் தூய்மையாக வேண்டும். தங்களுடைய மங்களமான இருப்பை, திவ்யமான இருப்பை எல்லா இடங்களிலும், எப்பொழுதும், எல்லாவற்றிலும் காண வேண்டும். வாழ்வில் நடக்கும் நிகழ்ச்சிகளில் எல்லாம், உலகத்தில் நடக்கும் நிகழ்வுகளில் எல்லாம் தங்களுடைய லீலையை நாங்கள் காண வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேல் முக்கியமாக எங்கள் வாழ்க்கையின் கொடிய துயரங்களிலும் கூட, துன்பங்களிலும் கூட ஒளிந்து கொண்டிருக்கும் தங்கள் கருணையை பார்த்து, இது என்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்காக நடக்கிறது, என்னுடைய ஆத்ம லாபம் இது என்ற உணர்வை பெற்று அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை வேண்டும். மரணமில்லா பெருவாழ்வு கிட்ட வேண்டும் என்று ஆத்மார்த்தமாய் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம். ஜெய் யோகிராம் சுரத்குமார்.